வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபோவன் வணக்கம். மிகவும் முக்கியமான ஒரு காணொளியோடு இணைந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உலகத்தில் பல நாடுகள் இருக்கின்றது. அந்த நாடுகளை ஆட்சி செய்வதற்காக பல அரசியல் தலைவர்கள், பல ஜனாதிபதிகள் என்றும் பிரதமர்கள் என்றும் ஒவ்வொரு நாட்டிலும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். லட்சக்கணக்கான மக்களுடைய விருப்பு வாக்கின் மூலமாக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த லட்சக்கணக்கான மக்களின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் அதே மக்களின் மூலமாக விரட்டப்படுவதையும் துரத்தப்படுவதையும் நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது 2014ஆம் ஆண்டு உக்ரைன் நடைபெற்ற ஒரு விடயம். உக்ரைனுடைய அந்த நாட்டுடைய தலைவர் விக்டர் ஜனுகோவிச் 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் நடைபெற்ற யூரோ டைமண்ட் மக்கள் போராட்டத்தின் மூலமாக அவர் என்ன செய்கின்றார், அந்த ஆட்சி கதிரிலிருந்து துரத்தப்படுகின்றார். அதே போன்று 2022ஆம் ஆண்டு நான் தான் மக்களுடைய தலைவர், அதிகமான லட்சக்கணக்கான 65-70 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுடைய வாக்கு வங்கிகளை எடுத்துக்கொண்டு இலங்கை நாட்டை ஆட்சி செய்வதற்கு வந்த ஒரு தலைவர் தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள். அந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் என்ன செய்யப்பட்டார்கள், சில வருடங்கள் தான் அந்த ஆட்சி கதிரில் அமர்த்தப்பட்டார்கள். யாரெல்லாம் அவரை ஜனாதிபதியாக, அவரை அந்த ஆட்சி கதிரில் அவரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களே எக்கனாமிக் கிரைசிஸ் நாட்டில் அவருடைய காலத்தில் தான் அதிகமாக ஏற்பட்டது. அதற்கு பின்னால் அந்த மக்களை என்ன செய்தார்கள், அவர்களை அந்த ஆட்சி கதிரிலிருந்து துரத்துவதற்காக கோட்டா கோஹோ என்று சொல்லக்கூடிய ஒரு கோஷத்தை எழுப்பி அவரை அந்த ஆட்சி கதிரிலிருந்து துரத்தி நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். எப்பொழுதோ 2022ஆம் ஆண்டு. அதே போன்று சிரியாவுடைய நாட்டை ஆட்சி செய்தவர்கள் தந்தையும் மகனும், பஷர் அல் ஆசாத், ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை, இப்படியாக இருவரும் சேர்ந்து 50 வருடங்கள் அந்த ரஷ்யா, அதாவது சிரியாவை ஆட்சி செய்தார்கள். அதிகமான மக்களை கொன்று குவித்தார்கள். அந்த சிரியாவை ஆட்சி செய்த பஷர் அல் ஆசாத் அவர்களை மக்களுடைய எழுச்சி போராட்டத்தின் மூலமாக அந்த மக்கள் என்ன செய்தார்கள், அந்த பஷர் அல் ஆசாதை அந்த நாட்டை விட்டு துரத்தி அடித்திருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் அவர் அந்த நாட்டுக்கு வரவில்லை. எங்கே இருக்கின்றார் என்ற செய்தி கூட தெரியாது. அதே போல எங்களுக்கு தெரியும், பங்களாதேஷுடைய தலைவர் ஷேக் ஹசீனா அவர்களும் 2024ஆம் ஆண்டு பங்களாதேஷ் பல வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள், பல வருடங்கள் ஆட்சி கதிரில் இருந்தவர்கள். மக்கள் எழுச்சி போராட்டத்தின் மூலமாக, மக்கள் கிளர்ச்சி போராட்டத்தின் காரணமாக, மாணவர் கிளர்ச்சி போராட்டத்தின் காரணமாக அந்த ஷேக் ஹசீனா அவர்களும் துரத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதே போன்று நேபாளத்துடைய தலைவரும் துரத்தப்பட்டிருக்கின்றார்கள். நேபாளத்துடைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான செய்திகள் இருக்கும் பொழுது இப்பொழுது மிக பெரும் பலம் கொண்ட, மிக பெரும் மக்கள் சனத்தொகை கொண்ட அந்த இந்தியாவுடைய நாடு இப்பொழுது அதிர்ந்து போயிருக்கின்றது. இந்த இந்தியாவுடைய நாடு இப்பொழுது நரேந்திர மோடியின் அரசாங்கத்துக்கு எதிராக ரிபலியன், அதாவது புதுடில்லியில் பாராளுமன்றத்துக்கு வெளியில் லட்சக்கணக்கான மக்கள், மாணவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போல வயோதிபர்கள், அதே போன்று பொதுமக்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான பதற்றம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடுமையான அடிதடிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடுமையான கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அதாவது எவ்வளவு கண்ணீர் புகை குண்டுகளை வீச முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கண்ணீர் புகை குண்டுகள் சளைத்தாலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, நாங்கள் இதற்கு பயப்பட மாட்டோம் என்று அந்த மாணவர்கள் அந்த இடத்தை விட்டும் அசையாமல் நகராமல், கடுமையான மழையும் பொழிந்து கொண்டிருக்கின்றது, அதற்கும் கூட அஞ்சாமல், அந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் அந்த மாணவர்கள், அந்த வயோதிபர்கள், அந்த கர்ப்பிணி தாய்மார், அந்த பெண்கள் அனைவரும்
ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் காரணம்? ஏன் இப்படியான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஏன் இப்படியான மாணவர் எழுச்சி போராட்டம் ரெபிலியேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? காரணம் தொழிலின்மை, பட்டதாரிகளுக்கான தொழிலின்மை. இந்த இப்படியான விடயங்களுக்காக வேண்டித்தான் ஆர்ப்பாட்டம் அந்த டில்லியில், அந்த பொதுவெளியில், அந்த இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள், ஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை வைத்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். டில்லி எடுத்துக்கொண்டால், டில்லியில் ஜந்தர் மந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், அதாவது ஜந்தர் மந்தர் என்று சொன்னால் அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு சொல்லுவார்கள் ஹிந்தியில், ஜந்தர் மந்தர் என்று சொல்லி. இந்த பல இலட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கழகத்துக்கு காரணமானவர்கள் வெறும் 2 பேர் தான். 26 வயதை கொண்ட சௌரவதாஸ் மற்றும் அஜித் என்று சொல்லக்கூடிய 30 வயதை கொண்ட அஜித் என்று சொல்லக்கூடிய இந்த 2 வாலிபர்களும் தான். டெல்லி முழுவதும் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றது, இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கின்றது, அதே போன்று முப்படையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்டர்நெட் முழு டில்லியிலும் இந்தியாவிலும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமருடைய கதவு மூடப்பட்டிருக்கின்றது. பிரதமர் அவசரமாக அந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியாக இருக்கின்றார்கள். அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசரமாக பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை ஒன்று கூட்டி அவசரமாக ஒரு மீட்டினை, ஷெடியூலில் இல்லாத ஒரு மீட்டினை ஏற்படுத்தி அந்த மீட்டில் அவசரமான ஒரு மீட்டினை கூட்டியிருக்கின்றார். இப்படியான சில விடயங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சௌரவதாஸ் யார் தெரியுமா? த கிரமன் என்று சொல்லக்கூடிய மேகசின் பத்திரிகையில் இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்டா அதிகமாக கட்டுரை எழுதியிருக்கின்றார், அதிகமான கட்டுரைகள். அதே போன்று புலனாய்வு பத்திரிகையாளர். அது மாத்திரமல்ல, உச்ச நீதிமன்றம் குறித்து, குறிப்பாக முன்னாள் இந்தியாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் உடைய வரலாற்றை மிகவும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் எழுதிய ஒருவர். அதாவது உச்ச நீதிமன்றத்தில் RSS எவ்வாறு செயல்படுகின்றது என்று தைரியமாக கட்டுரை எழுதக்கூடிய ஒருவர். அதே போன்று அல் ஜசீராவில் அன்றாட நடக்கக்கூடிய விடயங்களை எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான் இந்த சௌரவதாஸ் என்று சொல்லக்கூடியவர். 26 வயதுடைய ஒரு வாலிபர் தான் இவர். இவரும் அந்த அஜித் என்று சொல்லக்கூடியவரும் தான் இந்த இந்தியாவில் நடைபெறக்கூடிய அதாவது மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு காரணமானவர்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த விடயங்களை தொடர்ந்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். சிறிதாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். எனவே தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன்.